தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் படுகாயமடைந்தார். சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ஆரிஃப் என்பவர் முருகன் கோவிலுக்கு சென்ற நிலையில் யானை மண்டபம் அருகே நின்று கொண்டிருந்த அவர் மீது வேப்ப மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் இளைஞருக்கு முதுகெலும்பில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து கோவில் ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் மாவனல்லா கிராமத்தின் சாலையில் 3 நாட்களாக புலியின் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தினர். கடந்த 2 நாட்களுக்கு முன் சாலையில் சென்ற காரின் முன்பு கம்பீரமாக புலி ஒன்று நடந்து சென்றது. இதே புலி இன்று மாவனல்லா சாலை வழியாக அரசு பேருந்து சென்றபோது திடீரென சாலையை கடந்து சென்றது. இதனால் இரவில் புலியை பார்த்தால் அதற்கு இடையூறு செய்யும் செயலில் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 1.11 கோடி ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது பணம் சிக்கிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.